ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே பெரிய எனக்கு ஒரு ஹானராக நினைப்பேன். அதில் நீங்கள் வந்து நீலாங்கரையிலேருந்து, அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்துலேருந்து வரீங்க, 7வது வீட்டிலேருந்து வரீங்க. ஐம் ஸோ ஹானர்ட். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நம்மளை கண்டுபிடிச்சிங்க மேடம் நம்ம ட்ரீட்மெண்ட்? ஆஸ்திரேலியாவில் சுல்தான் டாக்டர் சொன்னாங்க. அது என் பொண்ணு வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ஓகே கண்டுபிடிச்சது. வெரி குட் வெரி குட் தான் கண்டுபிடிச்சது. ஆனால் அவர் தான் போட சொன்னார். சுல்தான் டாக்டர் வந்து இந்த மாதிரி NAD ப்ளஸ் NAD IV தெரப்பி இங்க இருக்கு, அதை போட சொன்னாரு. அப்புறமேல வைட்டமின் சியும் போட்டுக்கினாரு. அதுக்காக தான் வந்தோமா. நான் என்ன மெயின்லி வந்ததுல ரொம்ப திருப்தி. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாம வீடு மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்காது. நீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த இடத்த பிடிச்சிருந்தா ஒரு ஸ்டாஃப்க்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத நான் யோசிச்சேன். எங்களை ஸ்டாஃபை பிடிச்சி போய் நீங்க டிப்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மோர் ஓவர் வந்து நெக்ஸ்ட் விசிட்ல இருந்து நீங்க அவ்வளவு தூரம் இங்க வர தேவையில்லை, நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். ஸோ அட் ஹோம் விசிட் வி டு ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட்ஸ். இது வந்து இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது. ஸோ நாங்க அடிக்கடி நீலாங்கரைக்கு ஹோம் விசிட் வரும்போது நெக்ஸ்ட் டைம் நாங்க கவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க பிரியாணி நல்லா இருக்கும் பிரியாணி சாப்பிடுவாங்க. அப்பா உங்களோட பிளெஸிங் இருந்தாலே எனக்கு போதும். இதை விட இன்னொன்னு, எனக்கு அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு காலையில ப்ரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க. ஸோ எப்படியாவது என்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கான ரைட் ட்ரீட்மெண்ட் தான் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எண்ணி 15 நாள்ல நீங்க டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க. அண்ட் இது நான் வந்து இந்த வீடியோல ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பணும். உங்களோட சன்-இன்-லா, நான் அவரை பார்த்ததில்ல. அவர் வந்து எங்க மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆஸ்திரேலியால இருந்து ஒரு டாக்டரை பிடிச்சி அங்க இதை சர்ச் பண்ணி அனுப்பி வச்சிருக்காருன்னா என் பேரும் உங்க பொண்ணும் தான். அதான் both are lucky, not that easy. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இன்னொன்னு மேடம் செம்ம டேப் பண்றீங்களா? ஆமா சார், ஒரு இது எங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பி விடுறேன். நான் இப்போ எடுத்து முடிச்சோன்னே உங்களுக்கு அனுப்பிவிட சொல்றேன். இது எல்லாத்தையும் மீறி நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்க. ஏன்னா சில பேர் வந்து வரணுமான்னு யோசிப்பாங்க, சில பேர் டெசிஷனே எடுக்க மாட்டாங்க, வீட்லயே உட்காந்துப்பாங்க. நீங்க வந்ததுனால தான் இந்த ரிசல்ட். கன்சிஸ்டண்டா வாங்க, எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துடலாங்க சார். அண்ட் மோர் ஓவர் நீங்க ஏஜ்டா இருக்கும் போது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிறது தான் ஒரு நல்லது. இப்போ எல்லாருமே நினைப்பாங்க எதுக்காக நம்ம டீடாக்ஸ் பண்ணணும், எதுக்காக ஒரு வெல்னஸ் நோக்கி போகணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 45-50க்கு மேலே டச் ஆகும்போது நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துக்கும் போது நீங்கள் சொன்னீங்களே வயசானதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹெல்த் இது ரொம்ப ஜாஸ்தி வேணுமா. அது ஹெல்த்துக்கு வேணும், மனுஷாளுங்க உதவி வேணும், அதுவும் இல்லாமல் கிட்ஸ் வேணும், உண்மை அன்பு வேணும். ஸோ ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஆக்சி ப்ளஸ் பொறுத்தவரையும் ஒரு வீடு மாதிரியும் இருக்கும், ஒரு டாக்டர் பேஷண்ட் இது இருக்காது. வீடுதான். இன்னொன்னுப்பா நான் சொல்லணும், அம்மா வந்து கேட்டாங்க, நான் சொன்னேன் அங்கே நின்று இருக்கும்போது, இங்கே ஆக்சி ப்ளஸ்ல காஃபி, ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும், ஸோ நீங்கள் ஃபில்டர் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். யோசிக்கவே இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல தெரியுது, இன்னொரு கப் காஃபி. நான் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போகிற வரையும் உங்களுக்கு என்னோட காஃபி பூஸ்ட் கொடுத்து தான் நான் அனுப்புவேன். அண்ட் மேடம் வந்து ரொம்ப அழகு, இந்த ஏஜ்லேயே இவ்வளோ அழகா இருக்காங்கன்னா அவங்க வயசுல இன்னும் வந்து ஹீரோயின் மாதிரி. எங்க அம்மா என்னோட அழகு. அப்படியா? இவர் நீங்க சொன்னதையும் நான் கவனிச்சேன், என்னோட ஹீரோயின்னு சொன்னீங்க. இந்த ஏஜ்ல உங்களை மாதிரி பாண்டிங் இருக்கணுங்கிறது இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு ரொம்ப கம்மி. 69-70ங்கும் போது இதே லெவல் ஆஃப் அப்படியா அந்த காலத்துலயா? நான் இல்ல, ஓகே லவ் பண்ணேன். ஓகே ஓகேங்க சார். எனக்கு அவங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது மனம் நீங்களும் வந்து ஓகே சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் எப்படின்னா பேரண்ட்ஸ் மூலியமா தான் முடிஞ்சது. கல்யாணத்துக்கு பிறகு தான் சொன்னதை வச்சு. ஆனா உண்மையாமே நீங்க லக்கி சார். மேடம் வந்து ஆமா லக்கி. ஏன்னா எது அழகுல மட்டும் சொல்லல, மேடம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சில பேர் ஸ்மைலே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. வந்தோடனே எனக்கு 10 வருஷம் தெரிஞ்ச மாதிரி என்னை வந்து ஸ்மைல் பண்ணி நான் இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவ்வளோ ஒரு எனக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ஃபர்ட்டை பிரேக் பண்ணாதான் அந்த பாண்ட் பிட்வீன் பேஷண்ட் டாக்டர்ஸ் போகும். அதை நீங்கள் வந்து எப்போ போகும்னா, நீங்கள் தயவு செய்து நம்ம வீட்டுக்கு
வரேன். நீங்க பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க. பிரியாணி சாப்பிடுற மாதிரி அதுவே சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் கண்டிப்பா வரேன். ரெடி பண்ணி வச்சிடுறோம். வரேன்ப்பா வரேன். எனக்கு ரொம்ப ஹானர்ட் டு ரிசீவ் ஆல் த சீனியர் சிட்டிசன்ஸ் லவ். உங்களை ட்ரீட் பண்றது வந்து இட்ஸ் லைக் நான் எப்படின்னா அதாவது குழந்தையும் நீங்களும் ஒன்று. ஸோ அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிராப்தமா நான் நினைக்கிறேன். நான் உங்களை எப்பயுமே என் ப்ரேயர்ஸ்ல வச்சுப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வச்சுக்கோங்க. நீங்க ஹெல்த்தை பத்தி இனிமேல் ஒரி பண்ணக்கூடாது. உங்க ஹெல்த்தை வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் வச்சிருங்க. இனிமேல் வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, ஹாப்பியாகவும் இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.